செக் செக். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்றி. அதே போல் சகோதரி எலிசபெத் அவர்கள் தூரத்திலிருந்து தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர், பிள்ளை மற்றும் குடும்பத்தினர், தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக மென்மேலும் நீங்கள் சத்தியத்தில் இன்னும் பெருகணும், வளரணும் அப்படின்றது தான் எங்களுடைய வாஞ்சை. ஆகவே இப்படியாக நல்ல சாட்சிகளை நாம் கேட்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றி. இன்றைக்கு குழந்தைகளுக்கான நேரம் கொடுக்க முடியல. அதற்கு காரணம் நேரம் ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம நேரடியாக செய்திக்குள்ளாக போகலாம் அப்படின்றது தான். அதனால தான் இன்றைக்கு அந்த குழந்தைகளுக்கான நேரம் தடப்பட்டுச்சு. ஆனால் அடுத்த வாரம் நிச்சயமாக அதை நாம் தொடர்ந்து செய்வோம். சரி, இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, அசட்டை பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் இந்த நாளுக்கான தலைப்பாக இருக்கு. டு நாட் டிஸ்பைஸ் அப்படின்றது. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் சில காரியங்களை நம்ம ரொம்ப லகுவாக எடுத்துப்போம், இல்லைன்னா ரொம்ப சுலபமாக எடுத்துப்போம் இல்லைங்களா? சில காரியங்கள் நமக்கு அது செய்கிறது தப்புன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் அறியாமலே என்ன செஞ்சிட்டு இருப்போம், அதை எடுத்துப்போம். சொல்லப்போனால் ரொம்ப லைட்டாக எடுத்துப்போம். அதை ரொம்ப எளிமையாக, இல்லைன்னா ரொம்ப சுலபமாக எடுத்துப்போம் நம்ம. இப்போ இந்த தலைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, அசட்டை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றது இந்த தலைப்பாக இருக்கு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டு நாட் டிஸ்பைஸ் அப்படின்றது. இந்த வார்த்தை, இந்த அசட்டை அப்படின்ற இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கிரேக்க வார்த்தையான அத்தட்டியோ அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு வார்த்தையாக இருக்கு. கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா அத்தட்டியோ. இந்த அத்தட்டியோ அப்படின்னா இதற்கான அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இது ரிஜெக்ட் பண்றது மட்டும் கிடையாது. இது ஒரு வகையான ஒரு நகைப்போடு, கிண்டலோடு புறக்கணிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதாவது புறக்கணிக்கிறது, இல்லைனா உதறி தள்ளி போடுறது. ஆனால் இந்த அத்தட்டியோ அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு வகையான நக்கலோடு, இல்லைன்னா ஒரு கிண்டலோடு, கேலியோடு அதை பார்க்கிறது, புறக்கணிக்கிறது. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் இந்த அத்தட்டியா அப்படின்ற அந்த வார்த்தை பார்க்கும் பொழுது 16 முறை தான் வருது. எத்தனை முறை? 16 முறை தான் புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை காணப்படுகிறது. இந்த வார்த்தை பார்க்கும் பொழுது சிலது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த யூதர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாகவும் இருக்கு. அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவர்களுக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய செய்தியாகவும் இருக்கு. 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் உட்பட இன்றைக்கு வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு சொல்லக்கூடிய, இல்லைன்னா வலியுறுத்தக்கூடிய ஒரு எச்சரிக்கையின் வார்த்தையாக இந்த அத்தட்டியோ அப்படின்ற வார்த்தை இருக்கு. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதர்கள் கிட்ட பல முறை பேசுறாரு இல்லைங்களா? பேசும் பொழுது அவங்க என்ன செய்யல, கொஞ்சம் கூட அவரை சீரியஸா எடுக்கல. அவரை பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு முறையும் பேசும் பொழுதும் எப்படி அவர்கிட்ட பதில் சொல்றாங்க, கொஞ்சம் நக்கலா இல்லைங்களா? அவருடைய வார்த்தைகளை கேலியோடும் கிண்டலோடும் அவங்க பதிவு செஞ்சு என்ன செய்யறாங்கன்னா அவரை புறக்கணிக்கிறாங்க. அப்ப அத்தட்டியும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான சொல்லப்போனால் சாராம்சம் என்ன அப்படின்னா, சும்மா புறக்கணிக்கிறது இல்லை, அதை ஒரு கேலியோடு, அதை ஒரு பெரிய விஷயமாக கருதாதபடிக்கு புறக்கணிக்கிறது தான் இந்த அத்தட்டியோ அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தமாக இருக்கு. இப்ப நான் சொன்னது போல புதிய ஏற்பாட்டில் 16 முறை தான் இந்த வார்த்தை வருகிறது. சரி, இது எப்படிலாம் நமக்கு இன்றைக்கு எச்சரிக்கையா இருக்கு? சொல்ல போனால் இந்த வார்த்தை அசட்டை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது நமக்கு இன்றைக்கு ஒரு எச்சரிக்கையான வார்த்தையாக, இல்லைன்னா எச்சரிக்கையான ஒரு தலைப்பாக இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம இந்த அழைப்பை நம்ம சீரியஸா எடுக்கணும், எந்த அளவுக்கு இந்த அழைப்பை நம்ம முக்கியத்துவப்படுத்தணும். ஒவ்வொருத்தரும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், சொல்ல போனால் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு சீரியஸா ஆழமாக எடுத்துக்கணும் அப்படின்றது இந்த செய்தியை நான் முடிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். சரி, அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது இந்த வார்த்தை
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூத மக்களுக்காக சொல்றார். யூத மக்கள் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட பேசும் பொழுது அவரோட உபதேசத்தை கேட்குறாங்க. ஆனால் பல முறை என்ன செய்யறாங்கன்னா அவரோட உபதேசத்தை அவங்க புறக்கணிக்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாரம்பரியத்தை, அவங்களுடைய சடங்காச்சாரத்தை என்ன செஞ்சிடறாங்க, முன்னாடி வந்து நிறுத்திடுறாங்க. அப்ப முதலாவதாக இந்த அத்தட்டியோ அப்படின்ற அந்த வார்த்தை எப்படியாக இருக்கு அப்படின்னா கர்த்தருடைய கட்டளைகளை புறக்கணித்தல் இல்லைங்களா. கர்த்தர் நமக்காக கொடுத்த கட்டளைகளை புறக்கணிக்கிறது தான் ஒரு எச்சரிக்கையாக இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம் பாருங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. மார்க் 7:10. எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். பாருங்க என்ன சொல்றாரு. அதாவது முதலாவது எதை வந்து அசட்டை பண்றாங்க அப்படின்னா யூத மக்கள் கர்த்தருடைய கட்டளைகளை அசட்டை பண்றாங்க. எப்படி அசட்டை பண்றாங்க அப்படின்னா கர்த்தருடைய கட்டளை என்ன சொல்லுது அப்படின்னா உன்னுடைய தகப்பனையும் தாயையும் நீ என்ன செய்ய கனம் பண்ணுன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க கஷ்டப்படும் பொழுது என்ன செய்யணும், குறிப்பாக அவங்கள பாதுகாத்து கொள்ளணும், அவங்க வேதனைப்படும் பொழுது அவங்கள பராமரிக்கணும், அவங்கள கைவிட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் கனம் பண்ணுதல். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. தகப்பனை பார்த்து டேய் தகப்பா இல்லையா அப்பெல்லாம் பேச முடியாது, பேசவும் கூடாது இல்லைங்களா. இன்றைக்கு வந்து ரொம்ப சுலபமாக ஆயிடுச்சு. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய பேர் அப்படி பேசுறதுனால நம்மளும் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுறோம் அதை வச்சு. ஆனால் வந்து பைபிள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு. என்ன அப்படின்னா உன்னுடைய தகப்பனையும் தாயையும் நீ என்ன செய்யணும், கனம் பண்ணு. அப்படி கனம் பண்ணாதவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்றாரு, தண்டனை இருக்கு, ஆக்கினை தீர்ப்பு இருக்கு அப்படின்றார். சொல்ல போனால் மரணத்திற்கு ஏதுவான ஆக்கினை தீர்ப்பு இருக்குன்னு சொல்றார். அப்போ கனம் பண்றது பண்ணணும், அதே சமயத்தில் பெற்றோர்களை என்ன செய்யணும், பாதுகாக்கணும், அவங்களுடைய இயலாமையின் காலங்களில் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். இதெல்லாமே வந்து நியாயப்பிரமாணத்தில் ஒரு கட்டளையாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த யூதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து எங்களுக்கு காணிக்கையா கொடுத்துட்டீங்கன்னா, கொர்பான் அப்படின்ற காணிக்கை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க தகப்பனை என்ன வேணாலும் பேசிக்கலாம், அவரை வாடா போடான்னு சொல்லலாம், அம்மா வந்து வாடி போடின்னு சொல்லலாம், அவங்கள வந்து விட்டுறலாம், அவங்களுக்கு முடியல அப்படின்னா நீ கண்டுக்காம விட்டுறலாம், எதாவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், காணிக்க கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு. அப்போ இயேசு சொல்றாரு, இது எந்த வகையில் நியாயம்? இது தேவன் கொடுத்த கட்டளை என்ன, அவருடைய கற்பனைகளுக்கு நீங்க கீழ்ப்படியணும், உங்களோட தகப்பனைய தாயை கனம் பண்ணணும்னு சொல்றது தான் அவருடைய கட்டளையாக இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதை மாற்றி நீங்க தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாகவே நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்றார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம் பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. மேத்யூ 12:10. அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும் படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்றார். பாருங்க, இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சூம்பின கை உடையவன் அப்படின்னா என்ன, கை எப்படி இருக்கு, அந்த ஒரு பேரலிட்டிக் அட்டாக் மாதிரி இல்லைங்களா, சூம்பின கை உடையவனாக இருக்கிறாரு. ஸோ அவரை வந்து என்ன செய்யறாருன்னா ஓய்வு, வேற மைக் கொடுக்குறீங்களா, விட்டு விட்டு கேட்குது ஆக்சுவலா. சரி, ஓகே. ஸோ அப்போ இந்த சூம்பின கை உடையவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஓய்வு நாளில் என்ன ஆகிறான் அப்படின்னா இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிறான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அந்த சூம்பின கை உடையவனை வந்து சுகப்படுத்துறாரு.
ஆனா அங்க இருக்கக்கூடிய பரிசேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஓய்வு நாளில் சுகப்படுத்துறது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா தேவனுடைய பிரமாணத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஓய்வு நாளில் நீ என்ன செய்யாத, எந்த ஒரு வேலையும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட போய் கேட்குறாங்க, என்னப்பா நீங்கள் வந்து ஓய்வு நாளில் வந்து வேலை செய்கிறீங்க, அதாவது கிரியை செய்கிறீங்க, ஏன்னா சூமின கையுடையவனுக்கு வந்து அதாவது சுகத்தை கொடுக்குறீங்க, இது வந்து சரியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து பல காரியங்கள் வந்து நம்ம பார்க்கும் பொழுது இவங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை செய்யலான்னு போகும்பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க, அதை வந்து தடை பண்ணுறாங்க. அப்போது அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு என்ன செய்யலை, நீங்கள் கீழ்ப்படியில், அதை நீங்கள் என்ன செய்கிறீங்க, அசட்டை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரி, இப்போ என்ன ஒரு கேள்வியாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஓய்வு நாளில் கிரியை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து சரிதான் இல்லைங்களா? சொல்லப்போனால் இப்போ இப்படியும் நம்ம வந்து கேட்கலாம், அதாவது இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் அந்த சூமின கையுடைய மனிதனை வந்து சுகப்படுத்துகிறாரு. அதே சமயத்தில் இன்னொரு சமயத்தில் வந்து பார்க்கும்பொழுது ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கதிர்களை இல்லைன்னா பயிர்களை வந்து பறித்து என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இப்போ இதெல்லாம் வந்து சரியா தப்பா நியாயப்பிரமாணத்தின்படி? நியாயப்பிரமாணத்தின்படி இதெல்லாம் சரியா தவறா? தவறு. யாரெல்லாம் தவறுன்றீங்க? யாரெல்லாம் சரின்னு சொல்றீங்க? சரின்னு சொல்ற கையை தான் நான் பார்க்க போறேன். ஓகே, மோசஸ் பிரதர் சரின்றாரு. சரி, ஓகே, என்ன கான்டெக்ட்ல அவர் சரின்னாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்ம என்ன ஒரு காரியத்தை இங்கே புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் ஓய்வு நாளை நீ ஆசரிப்பாயாகன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓய்வு நாளில் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்ன வேலைகள்னு சொல்லிட்டு தேவன் என்ன செய்யலாத அவங்களுக்கு பிரித்து காட்டலை. இந்த வேலையை நீ செய்யக்கூடாது, இதை செய்யின்னு சொல்லிட்டு என்ன செய்யலை, பிரித்து காட்டலை. அப்போ சொல்ல போனால் ஓய்வு நாளில் வந்து பயிர்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற இந்த கட்டளையாக இருக்கலாம். அதே போல் ஓய்வு நாளில் வந்து யாராவது வியாதிப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு சுகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிற கட்டளையாக இருக்கலாம். அதே போல் வந்து ஓய்வு நாளில் வந்து நீ வந்து இப்படிப்பட்ட சுகமான காரியங்கள், மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கலாம். இது எல்லாமே, இந்த கட்டளைகள் எல்லாமே யார் போட்டது அப்படின்னா யூதர்கள் போட்ட கட்டளைகள் தான். தேவன் வந்து இப்படிலாம் கொடுக்கல. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஓய்வு நாளுக்கும் என்னவா இருக்கிறேன், ஆண்டவராக இருக்கிறேன்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து கட்டளைகளை போட்டிருக்கீங்கப்பா, அது வந்து தேவன் உங்களுக்கு போட்ட கட்டளை கிடையாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, மனுஷனுடைய ஜீவன் வந்து மிருக ஜீவனை காட்டிலும் என்னவா இருக்கு, மேன்மையாக இருக்குது, விசேஷமாக இருக்குது. ஓய்வு நாளில் வந்து ஒரு ஆடு குழியில் விழுந்துடுச்சு, மாடு குழியில் விழுந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அதை நீ தூக்கி எடுக்கிற. ஆனால் அதை காட்டிலும் விசேஷமான மனுஷன், அவன் வந்து சூம்பி போன கையோடு வரான், அவனுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய கட்டளை எதுவுமே வந்து மனிதர்களுக்கு வந்து மனிதர்களை புறக்கணிக்கக்கூடிய கட்டளைகளாக இல்லை, மனிதர்களை வந்து அவமாக்கக்கூடிய காரியங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஓய்வு நாளுக்கும் என்னவா இருக்கிறேன்றாரு, ஆண்டவராக இருக்கிறேன்றாரு. பாருங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், லூக் 6:5. மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். இல்லைங்களா? அதுக்கு முன்னாடியே வசனம் வாசிங்க, 4. தான் புசித்ததும் அன்றி தன்னுடைய கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொன்னான். மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். பாருங்க, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறான். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம், மார்க் 2:23-24. மார்க் 2:23-24. பின்பு அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள். பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்ய தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத
தேவ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. பாருங்க, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். பாருங்க, ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவரா இருக்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து, நீங்க தேவன் ஒரு கட்டளையை கொடுத்தாரு, நீங்க உங்களுக்காக என்ன செஞ்சிட்டீங்க, சில பைலாஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க, சில பைலாஸ், சில உங்களுக்கான கட்டளைகளை உண்டு பண்ணிக்கிட்டீங்க. ஆனா நான் சொல்றேன், நான் தான் இந்த கட்டளைகளுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவன், அதை நான் சொல்றதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அந்த மனிதர்களை சுகப்படுத்துறார் ஓய்வு நாளில். அதே போல தன்னுடைய சீஷர்கள் அந்த பயிர்களை சாப்பிடும் பொழுது அவர்களை அவர் ஆதரிக்கிறார். அப்போ என்ன புரியுது அப்படின்னா, இந்த பரிசேயர்கள் அதே போல 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த சாஸ்திரிகள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய கட்டளைகளை அசட்டையாக எண்ணுகிறார்கள். சொல்லப்போனால் தங்களுடைய கற்பனைகளை முன்னிலைப்படுத்துகிறாங்க. காடுடைய கட்டளைகளை என்ன செய்யல, அவங்க பெருசாக பார்க்கல. எதற்காக அந்த கட்டளைகளை தேவன் கொடுத்தாருன்றது அவங்க நிதானிக்கல, யோசிக்கல. அதனால என்ன வருது அப்படின்னா, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு அவங்க மேலே வருது. அப்போ இது நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த பரிசேயர்கள் மனிதர்களுக்கு முன்பாக தங்களை ரொம்ப எப்படி காட்டிக்கிட்டாங்க, பரிசுத்தவான்களாக காட்டிக்கிட்டாங்க. ரொம்ப தாங்கள் பக்திமான்கள் மாதிரி காட்டிக்கிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே அவங்க பக்திமான்களான்னு பார்த்தா இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து பல இடத்துல சொல்றாரு, நீங்க மட்டும் என்னுடைய பிதாவுடைய வார்த்தைகளை கேட்டு இருப்பீங்க அப்படின்னா, அவருக்கு கீழ்ப்படிவீங்க அப்படின்னா, எனக்கும் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, கீழ்ப்படிஞ்சிருப்பீங்கன்றார். ஆனா அவங்க கீழ்ப்படியில. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, இவர்கள் தங்களை பக்திமான்களாக காட்டிக்கிட்டாங்களே ஒழிய உண்மையான பக்தி, உண்மையான அந்த தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் அவர்களிடத்தில் இல்லை. இப்போ இது நமக்கு பாடமாக இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் பக்திமான்களாக வெளியே காட்டுறது முக்கியம் கிடையாது, நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோன்றதான் முக்கியமாக இருக்குது, இல்லைங்களா? ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3:5. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். பாருங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதலிக்கிறவர்களா இருப்பாங்களாம். அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்களாம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது, இல்லைங்களா? பரிசேயர்கள் சொல்லப்போனால் அவங்க சாகும் பொழுது அவங்களுக்கு எல்லா கணம் கிடைச்சிருக்கும் மனிதர்களால். ஏன்னா அவங்க ரொம்ப பக்திமான்களாக மனிதர்களால் என்ன ஆனாங்க, கருதப்பட்டாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவங்க என்ன ஆயிட்டாங்க, புறக்கணிக்கப்பட்டாங்க. அதனால தான் சொல்லப்போனால் அவர்கள் செய்த குற்றத்துக்காக அவங்களோட சந்ததி என்னாச்சு, கஷ்டப்பட்டுச்சு, இல்லைங்களா? மேசியாவா அவங்க ரிஜெக்ட் பண்ணும் பொழுது, இயேசு கிறிஸ்துவ அவங்க புறக்கணிக்கும் பொழுது என்ன சொல்றாங்க, இவருடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும்ன்றாங்க. அது வந்துடுச்சு பாருங்க, அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க மேலேயும் அழிவு வந்துச்சு, அவங்களுடைய பிள்ளைகள் மேலும் சந்ததி மேலும் அழிவு வந்துச்சு. அப்போது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நாம் எதை அசட்டை பண்ணக்கூடாது அப்படின்னா, தேவனுடைய கட்டளைகளை நாம் அசட்டை பண்ணக்கூடாது, நம்முடைய காரியங்களை முன்னிலைப்படுத்தக்கூடாது, இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் உண்மையான பக்தியாக இருக்குது, இல்லைங்களா? அப்போ அசட்டை வேண்டாம் அப்படின்னா, தேவனுடைய கட்டளைகளை புறக்கணிப்பதில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைங்களா? அதில் என்னவாகக்கூடாது, நாம் அசட்டையாக இருக்கக்கூடாது. சரி, ரெண்டாவது எதில் அசட்டை இருக்கக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சொல்ல போனால் இது கிறிஸ்துவர்களுக்கு சாதகமாக இருக்குது. எதை சொல்கிறாருன்னா பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக் 10:16. சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன். பாருங்க, உங்களை அசட்டை பண்ணுகிறவன். இந்த இடத்தில் நம்ம முன்னாடி பார்த்ததும் கூட சரி, இப்பவும் சரி, அசட்டை பண்ணுகிறவன் சொல்ற இந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே என்ன வார்த்தை, கிரேக்க வார்த்தை அத்தட்டியோ, இல்லைங்களா? ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். என்னை அசட்டை பண்ணுகிறவன் யார் அசட்டை பண்றான்? என்னை உண்டாக்கின, இல்லைன்னா என்னை அனுப்பின பிதாவையே அசட்டை பண்ணுகிறான் அப்படின்றார், இல்லைங்களா? அப்போது சொல்ல போனால் யாருக்கு இது எச்சரிக்கையாக இருக்குது அப்படின்னா, யாருக்கெல்லாம் நம்ம போய் சுவிசேஷம் போய் அறிவிக்க
போகும் பொழுது யாரெல்லாம் உங்களை வந்து அசட்டையாக நினைக்கிறாங்களோ நீங்கள் வந்து அதை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவங்க வந்து உங்களை புறக்கணிக்கலை, உங்களை கிண்டல் பண்ணலை, உங்களை கேலி பண்ணலை. யாரை கிண்டலும் கேலியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தேவனையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையும். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நோவா காலத்தில் அழிவு நடந்துச்சு. நோவாவை வந்து எத்தனையோ பேர் வந்து அசட்டை பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? மழை வருது அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது எத்தனையோ பேர் அசட்டை பண்ணியிருப்பாங்க. ஆனால் நோவா வந்து அதை பர்சனலாகவே எடுக்கல. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இது யார்கிட்ட இருந்து வந்த கட்டளையாக இருக்குது, தேவன்கிட்ட இருந்து வந்த கட்டளையாக இருக்குது. அப்போது அதை புறக்கணிக்கிறவங்க, அதை அசட்டை பண்ணுறவங்க, அதை கேலியும் கிண்டலும் பண்ணுறவங்க வந்து யாரை கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க? தேவனை கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க. அதே போல தான் லோத்து நாட்களில், அதே போல தான் 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த யூத ஜனங்கள் இல்லைங்களா, கிறிஸ்துவ அசட்டை பண்ணாங்க. ஆனால் யாரெல்லாம் அசட்டை பண்ணாங்களோ அவங்கெல்லாம் அழிக்கப்பட்டு போயிட்டாங்க. யாரெல்லாம் வந்து அசட்டை ஆனார்களோ அவங்கெல்லாம் உயர்த்தப்பட்டாங்க ஏற்ற காலத்தில். அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, இன்றைக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளை வந்து அசட்டை பண்ணுறவங்க இருக்க தான் செய்வாங்க, அதை கேலி பண்ணுறவங்க இருக்க தான் செய்வாங்க, அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக கருதாமல் இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளில் நாம் அனைவரும் கனப்படுத்தப்படுவோம். அவங்க எல்லாருமே வந்து தேவனுடைய பார்வையிலிருந்து அசட்டை பண்ணப்படுவாங்க. அதை தான் பவுல் சொல்கிறார் பாருங்கள், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும். 1 Corinthians 1:19-21. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் இல்லைங்களா? இன்றைக்கு வந்து பயங்கரமாக சயின்ஸ் படிச்சிட்டோம், ஏஐ இருக்குது, அதெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருந்தால் கூட இந்த உலகத்தில் இன்றைக்கும் என்ன இருக்குது? மரணம் இருக்குது, பாவம் இருக்குது. சொல்ல போனால் இன்றைக்கு அக்கிரமங்கள் கம்மியாயிடுச்சா அதிகமாயிடுச்சா? அதிகமாயிடுச்சு. அப்போ இத்தனை அறிவு வந்துடுச்சு, இவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, எல்லாம் நல்லது தான். ஆனால் இது வந்து மனிதர்களுக்கான எல்லாம் மனுக்குலத்திற்கான அந்த பிரச்சனைகளை தீர்த்துச்சான்னு பார்த்தா தீர்க்கலை. அப்போ இது எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு எதுவாக இருக்குது அப்படின்னா, ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா காட்ஸ் கிங்டம். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த உடனே முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கு. அதுதான் வந்து தீர்வு, அதுதான் சொல்யூஷன். அப்போ இன்றைக்கு வந்து எந்த மனிதர்கள் வந்தாலும் இல்லைங்களா, இந்த பூமியினுடைய நிலைமை இப்படி தான் இருக்க போகுது. ஆகவே நாம் இதை உணர்ந்து கொண்டு என்ன செய்யணும்? தொடர்ந்து சுவிசேஷ பணிகளை செய்யணும், தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கணும் இல்லைங்களா? கிண்டல் பண்ணுறாங்களா? பண்ணட்டும். இயேசுவை காரி துப்புனாங்க, அந்த அளவுக்குலாம் அவங்களை கிண்டல் பண்ணியிருக்காங்களா? நிர்வாணப்படுத்தி அடித்தாங்க இல்லைங்களா? மண்டையில் அடித்து யார் ஒன்று அடித்தான்னு சொல்லு பார்ப்போன்னாங்க. ஆனால் அசட்டை பண்ணப்பட்டவர்கள் ஒருவருடைய பெயரை கூட இன்றைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அசட்டையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் இன்றைக்கு எல்லோருமே அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த மனுக்குலமே என்ன செய்யும்? அறிக்கை செய்யும். அப்போ நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நம்மையும் இன்றைக்கு அசட்டை பண்ண சந்தோஷமாக எண்ணுங்க. அதனால தான் பேதுருலாம் அடி வாங்கும்போது சிரிச்சுக்கினே வராரு, என்ன அடிச்சிட்டாங்க தெரியுமா அப்படின்னு. ஐயோ என்னையா சொல்கிறேன். ஆனால் வசனம் சொல்லுது, அநியாயத்துக்காக நீங்கள் என்ன ஆகாதீங்க, அடி வாங்காதீங்க, தப்பு செஞ்சு அடி வாங்காதீங்க. திருடிட்டேன் இல்லைங்களா, சபையில் ஒருத்தரை வந்து ஜெயிலில் பார்த்தேன், ஏன் பிரதர் உங்களை ஜெயிலில் போட்டாங்க? பிரதர் திருடின பிரதர். அது சாட்சியாக இருக்குமா? இருக்காது இல்லையா? எது வந்து சாட்சியாக இருக்கும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்காக நாம் பாடுகளை சகிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்காக நாம் பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் வந்து அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நம்மை அவர்கள் அசட்டை பண்ணலை. வசனம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். தேவன் சும்மா விட மாட்டார் இல்லைங்களா? அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய ஒரு முடி கூட கீழே உழாதுன்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. அந்த அளவுக்கு உங்கள் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்காருன்னு அர்த்தம். சில பேர் கேட்பீங்க, அப்பனா பிரதர் எத்தனையோ முடி உழுது குளிக்கும் போது, அதெல்லாம் என்ன பிரதர் இல்லைங்களா? ஸோ அதுக்கெலாம் நல்லா சாப்பிடுங்க, நல்ல அந்த என்னது கருவேப்பில்லை, அப்புறம் என்ன முடி நல்லா வளர்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இந்த ஆம்லா, எது நெல்லிக்காய், அதான் ஆம்லா. ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க, விழாது. பட் கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, ஆகாயத்து பறவைகளுக்கே அவ்வளோ விசேஷம் இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு விசேஷமானவர்கள். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன நாய்க்குட்டியை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா எவ்வளோ அழகாக அதை பார்த்துப்பீங்க, சாப்பாடு கொடுப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்கல்ல.
இப்போ தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய சாயல்ல நம்மளை உண்டு பண்ணிட்டாரு. உங்களெல்லாம் எந்த அளவுக்கு தேவன் பார்க்கிறார், எந்த அளவுக்கு உங்களுக்கு அவர் அந்த ஒரு மதிப்பை கொடுக்கிறார், எந்த அளவுக்கு உங்களை வந்து அவர் உயர்த்தி வச்சிருக்கிறார் இன்றைக்கு இந்த அழைப்பை கொடுத்து யோசிச்சு பாருங்க. அப்போ நாம் எதை அசட்டை, அதாவது எதை குறித்து நாம் வருத்தப்பட தேவையில்லை அப்படின்னா, யாரெல்லாம் நம்மை அசட்டை பண்ணுகிறார்களோ சுவிசேஷத்து நிமித்தம் இல்லைங்களா, அதே போல் நாம் கிறிஸ்துவர்கள்ன்ற அடையாளத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக வெளியே காட்டிக்கலாம், பரவாயில்ல இல்லைங்களா, சந்தோஷமாக அறிக்கை செய்யலாம். ஏனென்றால் நிச்சயமாக ஒரு நாளில் தேவன் நம்மை கனப்படுத்துவார். ஆகவே அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். சரி, அடுத்தபடியாக எதை வந்து நம்ம அசட்டை பண்ணக்கூடாது இல்லைங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுது, தேவனுடைய கிருபையை நம்ம என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. முதலாவது எதை அசட்டை பண்ணக்கூடாது, தேவனுடைய கட்டளைகள் பொதுவாக பார்க்குறோம். ரெண்டாவது ஊழியத்தை சுவிசேஷத்தை அசட்டையாக எண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. மூன்றாவது தேவனுடைய கிருபை என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. சரி, இந்த கிருபையை வந்து அசட்டை பண்ணுவது வந்து இரண்டு வகைகளாக நம்ம வந்து அசட்டை பண்ண முடியும். ஒன்று என்ன அப்படின்னா, சுயநீதியை சார்ந்து தேவனுடைய கிருபை என்ன செய்ய முடியும், அசட்டை பண்ண முடியும் இல்லைங்களா. 1ஆம் நூற்றாண்டில் அப்போ இருந்த யூதர்கள், அதாவது யூத கிறிஸ்துவர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு நீதி வந்து கிறிஸ்து மூலமாக மட்டும் வரல, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதன் மூலமாகவும் எங்களுக்கு என்ன வந்துடுச்சுன்றாங்க, நீதி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது பவுல் வந்து அவங்கள கண்டிக்கிறார். அவங்க கிட்ட சொல்கிறாரு, உன்னுடைய சுயநீதியின் மேலே நீ இருந்த அப்படின்னா எதற்காக கிறிஸ்து வந்தார், எதற்காக கிறிஸ்து வந்து மரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து திட்டுறாரு. பாருங்கள், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், கலாஷியன்ஸ் 2:21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. பாருங்க, நீதியானது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. அப்போ பாருங்க, யூத மக்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு நீதி எப்படி வந்துடுச்சு, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதன் மூலமா வந்துடுச்சுன்றாங்க. அப்போ பவுல் சொல்றாரு, அப்படி நீங்க சொன்னீங்கன்னா கிறிஸ்து அவர் வருவதற்கான அர்த்தம் என்னப்பா, கிறிஸ்து மரித்ததற்கான அர்த்தம் என்ன, அவர் எதற்காக மரிக்கலையே அப்படின்றார். அப்போ இது நமக்கு இன்றைக்கு எச்சரிக்கையாக இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வந்ததுக்கப்புறம் என்னுடைய சுய கிரியையினால் தான் நான் வந்து நீதி ஆயிட்டேன் இல்லைங்களா. சில பேருக்கு ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட் இருக்குது. என்னென்னா, நான் நல்லா அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் நல்லா டிவி பார்க்காம இருக்கிறேன் இல்லைங்களா, நல்லா வந்து நான் இது செய்யலை அது செய்யலை அதனால் நான் நீதி அடைஞ்சிட்டேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அது எல்லாமே என்னவா இருக்குது, சுயக்கிரியைகளாக இருக்குது இல்லைங்களா. அப்போ நம்முடைய ஓட்டம் வந்து சுயநீதியை தேடி போகிறது நம்முடைய ஓட்டம் கிடையாது இல்லைங்களா. டிவி பார்க்கணுன்னா நான் சொல்லலை சரிங்களா, உடனே அதை அப்படி புரிஞ்சிக்க வேண்டாம். ஸோ நம்ம சொல்ல வரக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய நோக்கம் எதில் இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய நீதியை சார்ந்து நம்முடைய ஓட்டம் இருக்கணுமே தவிர நம்முடைய சுயநீதியை சார்ந்து என்னவா இருக்கக்கூடாது, நம்முடைய ஓட்டம் என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு சில பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க. அதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த சுயநீதியினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஜட்ஜ்மெண்டலாக எல்லாரும் மாறிடுவாங்க. எப்போ நமக்குள்ளாக சுயநீதி வருதோ உடனே என்ன செஞ்சிருவாங்க, மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இல்லைங்களா. எப்படி 1ஆம் நூற்றாண்டில் அந்த யூதர்கள் மற்ற கிறிஸ்துவர்களை நியாயம் தீர்த்தார்களோ, எப்படிலாம் நியாயம் தீர்த்தாங்க, நீ ட்ரெஸ் என்ன இப்படி போட்டிருக்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டேன் ட்ரெஸ் எப்படி மாற்றி போடு இல்லையா. கிறிஸ்துவுக்குள் வந்தால் மட்டும் போதாது, நீ என்ன செய்யணும், நீ நியாயப்பிரமாணத்தையும் பின்பற்றணும். அதே போல் வந்து இந்த நாளில் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றேன் அப்படின்னா, இந்த நாளில் நான்வெஜ் சாப்பிட்றேன், ஏன் சாப்பிட்றேன், இல்லை நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துட்டேன், அப்பெல்லாம் கிடையாது. நீ என்ன செய்யணும், விசேஷமான நாட்கள்னு சொல்லிட்டு சில நாட்கள் இருக்குது, அந்த நாட்களில் மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, இதை தொடக்கூடாது, இதை புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்ன செய்கிறாங்க, அவங்க சில கட்டளைகள் போடுறாங்க. அப்போது அதுக்கு தான் பவுல் சொல்கிறாரு, இதுக்காகவப்பா கிறிஸ்து மரிச்சாரு, உன்னுடைய இதை செய்கிறதுனால உனக்கு நீதி கிடைச்சிரும்னு நீ என்ன செய்யாத, நினைக்காத. ஏனென்றால் உன்னுடைய நீதிக்காக தான் கிறிஸ்து என்ன செஞ்சார், சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். அப்போ எது நமக்கு நீதியாக கருதப்படுது அப்படின்னா, அவர் மேலே நம்ம வைக்கக்கூடிய விசுவாசம் தான் நமக்கு நீதியாக கருதப்படுது. அப்போ முதலாவது தேவனுடைய அந்த கட்டளையை, தேவனுடைய அந்த கிருபையை நம்ம எப்படி அசட்டை பண்ணுறோம் அப்படின்னா, சுயநீதியை நாம் சார்ந்து, இல்லைன்னா சுயநீதியின் மேலே நாம் வந்து நம்முடைய மனதை வைத்து நம்ம வாழ்ந்தோம் என்றால் நாம் என்ன செய்கிறோம், தேவனுடைய கிருபையை அசட்டை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல,
கலாத்தியர் சபையில் நீங்கள் வந்து இப்படி பண்ணுறதுனால சத்தியத்தை விட்டு நீங்கள் என்ன ஆயிட்டீங்க, விலகி போயிட்டீங்க அப்படின்றார். நீங்கள் நல்லா தானே ஓடிட்டு இருந்தீங்க, ஆனால் சத்தியத்தை விட்டு என்ன ஆயிட்டீங்க, விலகி போயிட்டீங்கன்றார். சுயநீதியினுடைய விளைவு அதுதான். என்ன அப்படின்னா, கிறிஸ்துவையே இல்லைன்னா தேவன் ஏற்படுத்திய நீதியை என்ன செய்ய வச்சிரும், அதையே நீங்கள் புறக்கணிக்கிற மக்களாக உங்களை மாற்றிவிடும். அப்படி மாற்றிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அழைப்பை விட்டு என்ன செஞ்சிருவீங்க, வெளியே போயிடுவீங்க. அதனால தான் பவுல் சொல்கிறார் கலாத்தியர் மக்களை பார்த்து, நீங்கள் நல்லா தானே ஓடிட்டு இருந்தீங்க, இப்போ ஓடிட்டு இருந்த நீங்கள் என்ன ட்ராக்கை விட்டு போயிட்டீங்க அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ சுயநீதியின் மேலே நம்பிக்கை வச்ச, அதனால உன்னோட அழைப்பை என்ன ஆயிடுச்சு, உன்னை விட்டு போயிடுச்சுன்றார். அப்போ அதில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏனென்றால் சத்தியத்தை விட்டே நாம் விலகி செல்வதற்காக ஒரு வழியை இந்த சுயநீதி ஏற்படுத்திவிடும். ஆகவே எச்சரிக்கையாக இருக்கணும். முதலாவது, நாம் வந்து எப்படி தேவனுடைய கிருபையை அசட்டை பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய சுயநீதியின் மேலே, செல்ஃப் ரைச்சியஸ் ஆக்ட்ஸ் மேலே நம்ம வந்து நம்பிக்கையை வச்சு ஓடணும் அப்படின்னா அது இன்டைரக்டாக தேவனுடைய நீதியை புறக்கணிப்பதற்கு சமானமாக இருக்கும். ரெண்டாவது, தேவனுடைய கிருபையை நம்ம எப்படி வந்து அசட்டை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, எப்படி பண்ணலாம், தேவனுடைய கிருபையை எப்படி அசட்டை பண்ணலாம்? தேவனுடைய கிருபையை வந்து பாவம் செய்வதற்கான ஒரு லைசன்ஸாக பயன்படுத்திக்கிட்டோன்னா என்ன செய்யலாம், அசட்டை பண்ணிடலாம் இல்லைங்களா? எனக்கு தான் கிருபை இருக்குது, எனக்கு தான் மன்னிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன வேணாலும் பாவம் செய்வேன், என்ன வேணாலும் தப்பு செய்வேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் அது வந்து நம்ம இரண்டாம் மரணத்திற்கே, நித்திய மரணத்திற்கு நம்மை கொண்டு போய் விடும் இல்லைங்களா? பாருங்கள், எபிரேயர் 10:26 வாசிங்க. ஹீப்ரூஸ் 10:26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயம் தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். அதுக்கப்புறம் சொல்றாரு, மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் 2-3 சாட்சிகளால் கொல்லப்படுகிறானே, தேவனுடைய குமாரனுடைய ரத்தத்தை, தன்னை சுத்திகரித்த ரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிறவனுக்கு எப்படிப்பட்டதான கொடிதான ஆக்கினை தீர்ப்பு வரும்ன்ட்டு உங்களுக்கு தெரியாதான்ட்டு பவுல் வந்து என்ன செய்கிறாரு, இந்த இடத்தில் எச்சரிக்கிறார். அப்போ எப்படி வந்து நம்ம கிருபையை வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னா, இரண்டாவது வகையில் நாம் வந்து கடின இருதயத்தோடு மனம் திரும்பாமல் இல்லைங்களா, தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது கிருபை என்ன செய்கிறோம், நம்ம புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால தான் வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அவைகளை அறிக்கை செய்து என்ன செய்யணும், விட்டு விடணும் இல்லைங்களா? அப்பொழுது தான் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றாரு, இரக்கம் கிடைக்கும், தேவன்கிட்ட இருந்து அந்த கிருபை கிடைக்கும். அப்போ இரண்டாவது வகையில் நம்ம எதை அசட்டை பண்ணக்கூடாது அப்படின்னா, தேவனுடைய கிருபையை நாம் வந்து பாவம் செய்வதற்கான ஒரு லைசன்ஸாக பயன்படுத்திக்கிட்டு நாம் பாவம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது. மாறாக நாம் உண்மையாக மனம் திரும்பி இல்லைங்களா, சில நேரத்தில் நம்ம இயலாமையில் இருக்கலாம், சில பாவங்கள் நம்மை வந்து பலவீனப்படுத்தலாம். அதற்காக நாம் தேவனுடைய சமூகத்தண்டையில் ஜெபிக்கும் பொழுது அதுலேருந்து என்ன செய்வார், தேவன் நமக்கு நிச்சயமாக விடுதலை தருவார். ஏன்னா வசனம் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், விசுவாசம் வைங்க, அவ்வளோதான், நிச்சயமாக தேவன் விடுதலை செய்வார் இல்லைங்களா? ஆகவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம வந்து எப்படி கிருபையை நம்ம வந்து அசட்டை பண்ணக்கூடாது அப்படின்னா, பாவம் செய்து கொண்டு கிருபையை அசட்டை பண்ணக்கூடாது, மாறாக மனம் திரும்ப வேண்டும். அப்போ கிருபை அசட்டை பண்ணுறதுல 2 வகை இருக்குது. ஒன்று சுயநீதியை சார்ந்து கிருபை அசட்டை பண்ண முடியும், இன்னொன்று மனம் திரும்பாமல் பாவம் செய்து கொண்டே இருந்து கிருபையை அசட்டை பண்ண முடியும். சரி, அடுத்தபடியாக எதை அசட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது அப்படின்னா, பரிசுத்தத்தை அசட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் வசனம் சொல்லுது, தேவன் உங்களை வந்து பரிசுத்தராவதற்காக தான் அழைத்திருக்கிறாராம், அதுதான் அவருடைய சித்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு கூட வசனம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ பவுல் சொல்லும் பொழுது ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, தேவன் அவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை கொடுத்ததுனால அந்த பரிசுத்தத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க அப்படின்றார். அந்த இடத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை அத்தட்டியோ. இப்போ அவர் எந்த சூழ்நிலையில் இல்லைன்னா எந்த கண்ணோட்டத்தில் அதை வந்து சொல்றார் அப்படின்னா, இந்த விபச்சாரம், வேசித்தனம், இந்த கண்ணோட்டத்தில் சொல்றார். பாருங்க, 1 தெசலோனியர் 4-7-8 1 Thessalonians 4:7-8.
தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பாருங்க, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். பாருங்க, ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் வந்து யார் அசட்டை பண்றானா? தேவனையே, பரிசுத்த ஆவியை தந்த தேவனையே அசட்டை பண்ணுகிறான். எந்த கண்ணோட்டத்தில் இதை சொல்றாருன்னு நீங்க வந்து அந்த 1 Thessalonians 4:1 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வேசித்தனத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? ஸோ வேசித்தனம் ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான பாவங்கள், இந்த மாதிரியான அசுத்தங்கள் அது என்ன செய்யும் அப்படின்னா, தேவனுடைய அந்த சன்னதியிலிருந்து நம்மை முழுமையாக புறம்பே தள்ளி விட்டுவிடும் இல்லைங்களா? நம்ம வந்து பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் எத்தனையோ பேர் இந்த மாதிரியான காரியங்களில் அசட்டையாக இருந்ததுனால தான் தங்களுடைய அழைப்பை என்ன செஞ்சிட்டாங்க, இழந்துட்டாங்க. யாரை சொல்லலாம்? சிம்சோன் சொல்லலாம். ஆனால் சாலமோன் இல்லைங்களா, என்ன செய்கிறாரு, ரொம்ப அசட்டையாக நினச்சிட்டாரு. தேவனை விட்டு ரொம்ப துணிகரமாக நிறைய பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் என்ன ஆயிடுச்சு, தேவன் அவரை புறக்கணித்து போட்டார். அதே போல் ஒருத்தர் கூட இருக்கார் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில். ஒருத்தர் வந்து இந்த வேசித்தனம் பண்ணி தேவனுடைய பரிசுத்தத்தை அசட்டை பண்ணினார். யாருன்னா யாக்கோபனுடைய குமாரன், முதலாம் குமாரன் யாரு? பென்யமீன் இல்லைங்களா? பென்யமீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு தப்பை செய்கிறார். பாருங்க, ரூபன் ரூபன் வந்து இப்படிப்பட்ட தவறை செய்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 49:3-4 வாசிங்க. ஜெனிசிஸ் 49:3-4. ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. இல்லைங்களா? ரூபன் வந்து என்ன செய்யறாருன்னு ஒரு வேசித்தனம் பண்றாரு. என்னன்னா, தன்னுடைய தகப்பனுடைய இதுலயே பெட்லயே என்ன செஞ்சார், தப்பு பண்ணிட்டாருன்ட்டு இங்க வந்து யாக்கோபு சொல்ல போனால் அவர் வந்து சபிக்கிறார். இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ரூபனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எதுவுமே அவருக்கு கிடைக்கல. மாறாக அந்த ஆசீர்வாதங்கள் வந்து யாருக்கு போயிடுச்சு? யாருக்கு போயிடுச்சு? ரூபனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள். கரெக்டாக தான் சொன்னீங்க. யோசேப்பினுடைய குமாரர்களுக்கு போயிடுச்சு இல்லைங்களா? எப்ராயிம் மனாசேக்கு போயிடுச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லேவியர்களுக்கும் போயிடுச்சு. அதே போல் யூதாவுக்கும் போயிடுச்சு இல்லைங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் ரூபனுடைய சந்நிதியிலிருந்து, இல்லைன்னா வந்து ரூபனுடைய அந்த ஃபேமிலி லைன்ல இருந்து எந்த ஒரு ராஜாவும் என்ன ஆகலை, எழும்பி வரலை. என்ன யோசிக்க தோணுதுன்னா, சொல்லப்போனால் ரூபன் தான் முதலாவது பையன் இல்லைங்களா? எல்லா ஆசீர்வாதமும், இரட்டிப்பான ஆசீர்வாதமும் யாருக்கு தான் வந்திருக்கணும்? ரூபனுக்கு தான் வந்திருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு தான் அதிக நிலங்கள் கிடச்சிருக்கணும். அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கணும், அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் வந்திருக்கணும். ஆசாரியத்துவம் அவருக்கு தான் கிடச்சிருக்கணும். அவருடைய சன்னிதானத்திலிருந்து, சன்னிதானம்ன்றது சந்ததியிலிருந்து இல்லைங்களா? அவருடைய சந்ததியிலிருந்து தான் யார் வந்திருக்கணும்? மேசியாவே வந்திருக்கணும், இயேசு கிறிஸ்துவே வந்திருக்கணும். ஆனால் அவர் செய்த அந்த தவறு நிமித்தம் என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு நிலங்களும் போயிடுச்சு, அதிகாரமும் போயிடுச்சு, அவருடைய சந்ததியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆளுமையும் போயிடுச்சு இல்லைங்களா? வசனம் கூட சொல்லுது பாருங்க, 1 நாளாகமம் 5:1-2 1 Chronicles 5:1-2. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷபுத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல், பாருங்க, கோத்திரத்தின் அட்டவணையில் அவன் முதற் பேரானவனாக எண்ணப்படல. அவன் அதுக்கு பதிலா என்ன ஆயிடுச்சு, அவனுடைய சேஷ்டபுத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. எப்ராயிம் மனாசேக்கு அவனுக்கு வர வேண்டிய அந்த இடம் நிலம் எல்லாம் அவங்களுக்கு போயிடுச்சு, யோசேப்புக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் யாக்கோப் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க யோசேப்பினுடைய குமாரர்களை வந்து இவர் தத்தெடுத்துப்பார். என்ன சொல்வார்னா, உன்னுடைய குமாரர் என்னுடைய குமாரர்ன்னுவார். ஏன் அப்படின்னா ரூபனை வந்து புறக்கணிச்சிட்டார் இவர். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு சொல்கிறோம் யூத ராஜசிங்கம்னு சொல்கிறோம், ஆக்சுவலாக ரூப ராஜசிங்கமாக இருந்திருப்பார் அவர். ஒருவேளை அந்த ரூபன் தவறு செய்யாமல் இருந்திருந்தால்
இந்த ரூபனுடைய வம்சத்தின் வழியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருப்பார். ஆனால் இவன் செய்த அந்த பாவம், அந்த வேசித்தனம்ன்ற அந்த பாவம், அது என்ன ஆகுது அப்படின்னா, அது அவனை மட்டும் அதை முழுமையாக அழிக்கல, அவனுடைய சந்ததியே முழுமையாக அழித்து போட்டது. அவனுக்கு வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அது தடை செய்தது. அப்போ பவுல் சொல்றாரு, தேவனுடைய இந்த பரிசுத்தத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. யாரெல்லாம் வேசித்தனத்தில் ஈடுபடுறாங்களோ, பீட் மென் பீட் விமென் இல்லைங்களா, யாரெல்லாம் அதில் ஈடுபடுறாங்களோ உங்களுக்கு தேவன் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்க மாட்டார். உங்களுடைய குடும்பங்களுக்கும் உங்களுடைய தலைமுறைக்கும் ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு தேவன் என்ன செஞ்சிருவாரு, அதை தடை பண்ணி போட்டுருவாரு. அதனால தான் எச்சரிக்கையா இருங்கன்றார் இல்லைங்களா. யோசிச்சு பாருங்க, சாலமன் செய்த தவறு அவனோட போச்சா? தாவீது செய்த தவறு அவனோட போச்சா? இவங்க எல்லாம் என்ன தவறு செஞ்சிருக்காங்க? வேசித்தனம்ன்ற தவறு செஞ்சுருக்காங்க. இன்றைக்கு வாழக்கூடிய நாம் இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏனென்றால் இன்றைக்கு பல வகையான இணையதளம் அது இதுன்னு இருக்கு இல்லைங்களா. ரொம்ப சுலபமாக இந்த மாதிரியான பாவ வலையில் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைங்களா. ஏனால் இப்படிப்பட்ட பாவ வலைகளில் சிக்கிக்கொண்டு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நாம் நம்மை மட்டும் அழிக்கவில்லை, நம்முடைய தலைமுறைகளையும் அழிக்கிறோன்றதை நம்ம மனதில் ஆழமாக பதித்து வைத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பவுல் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, இதை அசட்டை பண்ணிக்கிறவன் என்ன அல்ல, பரிசுத்த ஆவியை உனக்கு கொடுத்த தேவன் என்ன செய்யற, நீ அசட்டை பண்றேன்றார். அப்படின்னா நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கு, இதை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா. பாவத்துக்காக, வேசித்தனத்துக்காக, அசுத்தத்துக்காக இதை நாம் ஒப்பு கொடுக்க கூடாது. ஒருவேளை பலவீனத்து நிமித்தம் நான் ஏதாவது தவறு செய்கிறேன் அப்படின்னா உடனடியாக மனம் திரும்பணும் இல்லைங்களா. ஆனால் கிருபை இருக்குன்ட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருந்தோம் என்றால் தேவனும் நீதிபரர் ஒரு பீரியட்ல என்ன செஞ்சிருவார், உங்களை புறம்பே தள்ளி விடுவார். ஆகவே எச்சரிக்கையோடு இருக்கணும். தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் அசட்டை செய்யக்கூடாது. சரி, கடைசியாக எதை நம்ம அசட்டை செய்யக்கூடாது, நான் முடிச்சிடறோம் இன்னும் 1-2 மினிட்ஸில். எதை நாம் அசட்டை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தர்த்துவத்தை அசட்டை பண்ணக்கூடாது. எதை அசட்டை பண்ணக்கூடாது? கர்த்தர்த்துவத்தை. பாருங்க, யூதா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஜூட் 1:8. யூதா 1:8. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். பாருங்க, கற்பனைக்காரராகிய இவர்கள் யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறார் யூதா இங்க? நம்ம ஏற்கனவே இதை ஒரு பைபிள் ஸ்டடியில பார்த்துருக்கோம். 1ஆம் நூற்றாண்டில் ஒரு குரூப் இருந்தாங்க. அந்த குரூப் யாரு? நாஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு குரூப். ஓகேங்களா, ஞாபகம் வருதா? யூதா பார்த்தோம்ல பைபிள் ஸ்டடியில். நாஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு. அவங்க சபைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் சபைக்குள்ளே இருந்து கொண்டே இந்த அமைப்பினுடைய அந்த சித்தாந்தத்தை, அந்த டாக்டரின்ஸை இவங்க பிலீவ் பண்ணுறாங்க. அதன்படி இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர்களுடைய அந்த தலைமையை இவங்க ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. சபையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹைரார்கி, அந்த சபையில் இருக்கக்கூடிய அந்த ஒழுங்குமுறைகளை இவங்க என்ன செய்யறதில்ல, ஏற்கிறதில்ல. ரொம்ப சுலபமாக தவறாக பேசிடுறாங்க. சபையினுடைய அமைப்பாக இருக்கலாம், சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களாக இருக்கலாம், இவங்களெல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, கண்டபடிக்கு பேசிடுறாங்க. அப்போ யூதா சொல்கிறாரு, இவங்க என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவர்களுக்கெல்லாம் எது வைக்கப்பட்டிருக்குன்றாரு, 2ஆம் வருகை, 2ஆம் அழிவு இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூதா இந்த இடத்துல எச்சரிக்கிறார். அதனால தான் இவர்களை குறித்து சொல்லும் பொழுது 11ஆவது வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, யூதா 1:11. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். பாருங்க, இவங்க இந்த 3 பேருடைய உதாரணத்தை சொல்றாரு. என்னன்னா, காயின், அப்புறம் பீலேயாம், அப்புறம் கோரா. காயின் செய்த தப்பு என்ன? அவனுடைய சுபாவத்தின்படி நடந்து கொண்டான் இல்லைங்களா. அவனுக்கு சகோதரன் மேல கோபம், வெறி வந்துடுச்சு. என்ன செய்யறான், உடனே கொலை பண்ணிட்டான், ஆபேலை கொலை பண்ணிட்டான். அடுத்தது பீலேயாம், அவன் என்ன செய்யறான், தேவனுடைய பிள்ளைகளான இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக இவர் பிளான் பண்றாரு, யோசிக்கிறாரு. ஓகேங்களா. 3வது கோரா என்ன செய்யறான், நேரடியாகவே, அதான் மோசே கோராக என்ன செய்யறான், நேரடியாகவே எதிர்க்கிறான். அப்ப இவங்க 3 பேர் மேலே என்ன ஆயிடுச்சு, தேவனுடைய ஆக்கினை வந்ததாக நம்ம பார்க்கிறோம். அப்போ அதை தான் இந்த யூத இந்த பதிவில் அவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா, இந்த மனிதர்கள்,
அதாவது சொப்பனக்காரர்கள், கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணிக்கிறவங்க, இவங்க வந்து எதை அசட்டை பண்ணணும்னு தெரியாமல் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப சாதாரணமாக இதை நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக இவர்கள் மேலே என்ன வரும்ன்றாரு, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு இவங்க மேலே வரும் அப்படின்றாரு. அப்போ இது நமக்கு பாடமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கும் சபை அப்படின்ற ஒரு அமைப்பை தேவன் கொடுக்குறாரு. இன்றைக்கும் சபை ஒழுங்குன்னு ஒன்று கொடுத்துருக்கிறார். இன்றைக்கும் சபையில் வந்து பொறுப்புகள் உள்ள மனிதர்களை தேவன் வச்சிருக்கிறாரு. அதனால் கண்டபடிக்கு நம்ம கண்ட காரியங்களை பேசக்கூடாது. அதான் அந்த இடத்துல சொல்கிறாரு, தெரியாதவைகளை பேசுகிறாங்க, அதனால் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு வரோன்னு சொல்கிறாரு இல்லைங்களா. ஏன்னா தெரியாததை பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் ஏற்படுத்தினவர் யார்? தேவன் ஏற்படுத்தி போயிருக்கிறாரு. அப்போ வந்து அசட்டை பண்ணுறவங்க வந்து சபையினுடைய ஒழுங்கு அசட்டை பண்ணும் பொழுது யாரை நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க? தேவன் அசட்டை பண்ணுறீங்க. சபையை நடத்தக்கூடிய இல்லைன்னா சபையில் முக்கியமான பொறுப்புகளில் கூடிய மனிதர்களை நீங்கள் அசட்டை பண்ணும் பொழுது யாரை அசட்டை பண்ணுறீங்க? தேவன் அசட்டை பண்ணுறீங்க. அப்போ அதனால் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு நிச்சயமாக நம்ம மேலே வரும். ஆகவே வந்து அசட்டை பண்ணுவது, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுவதில் நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறது தான் நாம் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். தெரிந்த வசனம் தான் எபேசியர் 4:11 வாசிங்க. எஃபிஷியன்ஸ் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். யார் ஏற்படுத்தினார்? தேவன் ஏற்படுத்தினார் கிறிஸ்து மூலமாக. இப்போ அசட்டை பண்ணுறவங்க யாரை அப்போ பண்ணுவீங்க? தேவனை, கிறிஸ்துவ. அந்த பயம் இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நாம் வந்து அசட்டை பண்ணுதல் கூடாது. கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுதல் அது கூடாதுன்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். ஆகவே 5 காரியங்களை பார்த்தோம். எதெல்லாம் நம்ம வந்து அசட்டை பண்ணக்கூடாது? முதலாவது, எதை அசட்டை பண்ணக்கூடாது? தேவனுடைய கட்டளைகளை அசட்டை பண்ணக்கூடாது. 2வது, சுவிசேஷத்தை அசட்டை பண்ணக்கூடாது. ஆனால் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம அதை தொடர்ந்து செய்யணும், வைராக்கியமாக செய்யணும். 3வது, எதை அசட்டை பண்ணக்கூடாது? கிருபையை அசட்டை பண்ணக்கூடாது. 2 வகையான கிருபை இருக்குது. என்னது? சுயநீதியின் கிருபை. 2வது, பாவத்தை செய்து கொண்டு மனம் திரும்பாமல் செல்லுகின்ற ஒரு கிருபை, அப்படியாக அசட்டை பண்ணுறது. 4வது, பரிசுத்தத்தை அசட்டை பண்ணக்கூடாது. 5வது, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணக்கூடாது. இப்போ என்ன அப்படின்னா, இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி நினைக்கலாம் நம்ம, இல்லைங்களா? இப்போ யோசிச்சு பாருங்கள், பைபிளில் ஏசா அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடும் பொழுது அது அவனுக்கு சாதாரணம் தான், இல்லைங்களா? ரூபன் வந்து அந்த தப்பு செய்யும் பொழுது அவனுக்கு அது சாதாரணம் தான். சவுல் வந்து தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாமல் அந்த மந்தையில் செழிப்பான கொழுமையான ஆடுகளை எடுத்தது அவனுக்கு சாதாரணம் தான். இதெல்லாம் பெருசாக தெரியல. இன்றைக்கு நம்ம கூட சில நேரத்தில் சில காரியங்களை ரொம்ப சாதாரணமாக பண்ணிகிட்டு இருக்கோம். பாவமாக இருக்கலாம், இல்லைங்களா? உலகத்தின் காரியங்களாக இருக்கலாம், சபைக்கு விரோதமாக பேசக்கூடிய காரியங்களாக இருக்கலாம். நான் பொதுவாக சொல்கிறேன், இந்த சபைன்னு சொல்ல, உண்மையான சபையாக எந்த சபையாக இருந்தாலும் சரி, இல்லைங்களா? பொதுவாக இருக்கலாம், விரோதமாக பேசக்கூடிய காரியமாக இருக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் இது எல்லாமே நிச்சயமாக நம்முடைய அழைப்பிலிருந்து புறக்கணித்து போடும் அப்படின்ற அந்த பயம் நமக்குள்ளாக இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆகவே கடைசியாக இந்த ஒரு வசனங்களை வாசித்து முடிவு செய்வோம். எபிரேயர் 12 16-17 வாசிங்க. ஹீப்ரூஸ் 12:16-17. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அப்புறம் 21-25 வாசிங்க. 21-25. மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நீதிபதியாகிய
நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். 28-29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. பாருங்க, இந்த வசனங்களை போய் நல்ல வீட்டில் போய் நல்ல ஆழமா தியானிங்க, உங்களுக்கே ஒரு பயம் வந்துடும். ஓகே, ஏன்னா அந்த இடத்துல பவுல் எழுதும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ மகிமையான அழைப்பிற்குள்ளாக வந்திருக்கோம், எவ்வளோ ஒரு பெரிய தேவனை நம்ம வந்து வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கோம், தொழுது கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு உங்களோட அழைப்பை நீங்கள் முக்கியத்துவப்படுத்தணும், எந்த அளவுக்கு இந்த காரியங்களை நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது அப்படின்றது தான் பவுல் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஏன்னா முடிக்கும் பொழுது என்ன சொல்கிறார், எச்சரிக்கையோடு முடிக்கிறாரு. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் இல்லைங்களா. ஆகவே நம்ம நல்லா செயல்பட்டு மரித்தோம் என்றால் ஒரு நாள் கண் முழித்து பார்ப்போம், கிறிஸ்துவோடு இருப்போம் இல்லைங்களா. அப்படி நல்லா வாழாமல் கண்டபடிக்கு வாழ்ந்தோம் அப்படின்னா தூங்க போனவங்க தூங்க போன மாதிரியே தான் இருப்போம். ஆகவே முடிவு நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் கண் முழித்து கிறிஸ்துவோடு இருக்கணுமா, இல்லைனா வந்து நித்திய நித்திரையில் இருக்கணுமான்றதை நம்ம தான் முடிவு செய்யணும். ஆகவே ஒரு எச்சரிக்கையின் பாடமாக இந்த தலைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டு நம்முடைய அழைப்பை மென்மேலும் உறுதிப்படுத்துவோம். பார்த்த இந்த காரியங்களை நீங்கள் வாழ்வில் செயல்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் வந்து இன்றைக்கு இந்த ஆராதனை முடிந்ததுக்கப்புறம் ஞானஸ்நான திருமுழுக்கு ஆராதனை இருக்குது. ஆகவே யாரும் கலைந்து செல்லாதபடிக்கு, சபை முடிந்த உடனே கலைந்து செல்லாதபடிக்கு மீண்டுமாக அது ஒரு சிறு ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். ஒரு 15 நிமிடம், ஒரு 15 to 20 minutes தான் இருக்கும். ஆகவே எல்லோருமே இருந்து அதை முடித்த பிறகு நீங்கள் வந்து கலைந்து செல்லுங்கள். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.